வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்க டாபிக் பார்த்தோம் அப்படின்னா பிரபஞ்ச சக்தி. அதாவது நாம் ஒரு செயல் செய்கிறோம், எந்த செயல் செஞ்சாலும் அதுக்கு ஒரு நல்லதோ கெட்டதோ ஒரு விளைவு வரும் இல்லைங்களா? அப்போ நல்லதாக செஞ்சோம் அப்படின்னா நல்ல விளைவு, கெட்டது செஞ்சோன்னா கெட்ட விளைவு. நம்ம எது செஞ்சோன்னாலும் அதுக்குண்டான தீர்ப்பு பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே பிரபஞ்சத்தில் சேமித்து வைக்கப்பட்டுருக்கு. உடனே அதுக்கு தீர்ப்பு கிடைக்காது. பிரபஞ்சங்கிறது அதோட கணக்கில் வச்சுக்கிட்டே இருக்கும். நாம் செய்கிற ஒவ்வொரு நல்லதையும் தீய விஷயங்களையும் அது அதோட பேங்க்கில் சேவ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். எந்த சூழலில் எந்த ரூபத்தில் நமக்கு திரும்பி வருங்கிறது அது பிரபஞ்சம்தான் தீர்மானிக்குது. நம்ம யாருக்கும் தெரியாமல் ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா அதை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பலன் உடனே கிடைக்காம இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சிக்கலில் இருக்கும் பொழுதோ ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுதோ யாரோ ஒருத்தர் மூலயமா நம்ம அந்த நம்மளுடைய கஷ்டத்தை அவங்க தீர்க்கறதுக்கு வருவாங்க. அதுதான் அந்த கர்மான்னு சொல்லுவாங்க. பிரபஞ்சம் அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி தான் நீ ஒருத்தரை காயப்படுத்தின அப்படின்னா அதுக்குண்டான விளைவு எப்பயுமே அந்த மனிதர் மூலமாக வரல அப்படின்னாலும் வேறொரு சூழல் மூலயமா நமக்கு கண்டிப்பாக அந்த உணர்வை அனுபவிக்கிறதுக்கு உண்டான பிரபஞ்சம் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பிரபஞ்சத்தை பிரபஞ்சங்கிறது நம்மளை எப்பயுமே பனிஷ்மெண்ட் பண்ணாது, தண்டிக்காது. அதுக்கு என்ன பண்ணும்? கர்மாவும் பழி வாங்காது. ஆனால் நாம் விதைச்சதை நாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதை திருப்பி நமக்கு காட்டும். அதனால் யாருக்கும் நம்ம நல்லவங்க கெட்டவங்கன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனசாட்சிக்கு நேர்மையாக இருந்தால் போதுங்க. நம்ம வாழ்க்கையோட பதிலை நம்ம வாழ்கிற வாழ்க்கையின் பதிலை எது தீர்மானிக்குது? நம்ம கர்மாவும் இந்த பிரபஞ்சமும் சேர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கும். இது பலருக்கு தெரியாத பொக்கிஷம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள், கடவுள் கூட மன்னிச்சிருவாராம், இந்த கர்மா மன்னிக்காதான். அதாவது நீ அடுத்தவனை அழிக்க நினச்சோம் அப்படின்னா உன்னை அழிக்கிறதுக்கு அந்த கர்மா புறப்பட்டு வந்துகிட்டே இருக்குங்களாம். படைச்சவனே தடுத்தாலும் படையல் போடாமல் விடாதாமல் இந்த கர்மா. ஒருவர் செய்கிற தவறுக்கு அந்த தண்டனை மரணத்தை விட கொடியது எது அப்படின்னா அவன் உயிரோடு வாழும்போதே தன் தவறை உணர்த்துவது தாங்க. அப்படிப்பட்ட கர்மா நம்ம கூடையே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. மரணம் நம்மளை நெருங்கும்போது நம்ம சேர்த்து வச்ச பணம் வராதுங்க. நம்ம சேர்த்து வச்ச புண்ணியம் தர்மம் தான் நம்மளையே காப்பாற்றும். அதாவது நல்ல பாம்பை தொட்டவனை மட்டுமே தீண்டும், நல்ல பாம்பை தொட்டவனை கடிக்கும். நல்லவங்களோட சாபம் நம்மளுடைய வம்சத்தையே அழிக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் என்றைக்குமே நல்ல செயல்களைவே செஞ்சு நல்ல மனிதனாக வாழ்வாங்க. இதுதான் பிரபஞ்சத்தோட சக்தி. வாழ்க வளமுடன்.